முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். சிந்தனை அப்படின்றது சமூகம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, நம்மளோட வாழ்வியல் சார்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு புதிய முயற்சி தான் இது. உங்களுடன் நான் காலேஷ். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட் எதை பற்றி இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது, யார் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி, இது நம்மளுடைய புதிய முயற்சி டயலாக் நேஷனல் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டுக்கு வருகை தந்துருக்கேன் இந்த நபர் பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துல இருந்து, வேறு ஒரு தளத்தில் இருந்து வித்தியாசமான விஷயங்களை சமூகத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்ச ஒரு நபர். பகவாய் ஹாஸ் மந்திரி பசார் தெலுங்கானு மற்றும் DHPPயோட கத்தோப்பனாரங்கன் புசாட் டாக்டர் பாலச்சந்திரா. வணக்கம் டாக்டர். வணக்கம் காலேஷ். டாக்டர், உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்களேன். நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, எப்படி இந்த அரசியல்லாம் உங்களுக்கு பழக்கமானது, எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்றது உங்களோட வரலாறு கொஞ்சம் பேசலாம். என்னோட பிறந்த இடம் மெந்தக்காப்பகம். அண்ட் தென் அது முடிஞ்சிட்டு என்னோடய ஸ்டடீஸ்லாம் கோந்தாலில் முடிச்சுட்டு அண்ட் தென் ஐ டிட் மை போஸ்ட் டிகிரிஸ்லாம் த்ரூ டிஸ்டன்ஸ் லேர்னிங் US. இங்கே தான் என் PhD. I took my PhD in human resource management. அப்புறம் ஃப்ரம் தேட் அரசியல்னா இட் ஸ்டார்டட் ஆஃப் கிளாந்தானோட when I started to understand நம்மளோட அந்த டைம் முதலமைச்சர் தொகுரு நக்ஸிஸ். அங்கிருந்து தான் எனக்கு ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு 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 இன்டென்ஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் பாலிட்டிக்ஸ். ஏன்னா நான் ஒரு ரிலாக்டன்ட் பாலிட்டிஷியன். ஐ எம் நாட் அ பாலிட்டிஷியன் பர்சி. அந்த மாதிரி எனக்கு சமூக சேவை சொல்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஆனால் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது, இந்த ரைட் பிளாட்ஃபார்ம். அதான் இந்த ரைட் பிளாட்ஃபார்ம் என்ன சொல்லுவாங்க, அரசியலோட இன்வெஸ்டிகேஷன் செஞ்சுட்டு தென் ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் என்னை பொறுத்தவரை நம்ம சமுதாயக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம்னா ஐ ஹேவ் டு பி இன் பாஸ்க். தட்ஸ் பேசிக்கலி அந்த மை திங்கில். சரி. ஸோ அங்கே ஆரம்பித்தது உங்களுக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு உங்களோட வளர்ச்சி அப்படின்றது ஒரு பெருவிதமாக இருக்குது டாக்டர். கண்டிப்பாக 20 வருஷமாக இருந்தேன் இப்போ பாஸில். 8 வருஷமாக நான் நெகிரி தெலுங்கானு மாநில முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரி இருக்கிறேன் ஃபார் non-Muslim affairs. ஓகே. அந்த 8 years has been very very experiencing, very என்ன சொல்லுவாங்க, very interesting. அதில் வேறு it has brought me a different kind of understanding of PAS. அதான் very முக்கியம். ஸோ என்னென்ன நம்ம சமுதாயம் செய்ய முடியுமோ அந்த பிளாட்ஃபார்மில் ஐம் டூயிங் இட் ரியலா. என்ன சமுதாயம் ஹெல்பிங் த டெம்பிள், ஹெல்பிங் இந்த கிரேவ்யார்ட், இந்த நம்மளோட மாயனத்தில் என்ன செய்யணுமோ. அண்ட் தென் பிகாஸ் தெலுங்கானூவில் ஜஸ்ட் டு ஆஃப்டர் அந்த மாயனத்துக்கு அந்த அந்த வாலில் இந்த தெம்போவில் கட்டுனதே பாஸ் கட்சியோட பாஸோட கவர்மெண்ட் தான். அந்த செவரு எழுப்புனது அந்த மையத்தில் 6 feet செவரு after so long, so many years, so first time. So இதெல்லாம் something that although small, but அது ஒரு very meaningful factor நம்மளுக்கு as far as we are concerned. That's what I am with PAS. PAS அப்படின்னாலே ஒரு மதம் சார்ந்த கட்சி. அவங்க இஸ்லாமை பிரதிநிதிச்சு அதை முன்னுரிமை கொடுத்து அதை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் இங்கே பொதுவாக எல்லாருக்கும் ஒரு கண்ணோட்டம் இருக்குது. இப்போ இந்தியர்களுக்கு இதில் சலுகைகள் கொடுக்கப்படும், உங்களுடைய வளர்ச்சிக்கு பாஸ் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சில கருத்துக்கள் எடுத்து வைக்கிறீங்களே, அதை எப்படி நம்ம உறுதி செய்கிறது? ஓகே, இட்ஸ் ரொம்ப ஒரு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கேள்வி அது. ஆக்சுவலி ஆஸ்க் மீ. ஏன்னா மதத்தை நம்ம இஸ்லாம்னு மட்டும் பார்க்கக்கூடாது. மதம் சி ரிலிஜன் as a whole. ஏன்னா வாட் இஸ் த ரோல் ஆஃப் த ரிலிஜன், அது முக்கியம். ஏன்னா ரிலிஜன் ஒற்றுமை தவிர டிஸ்யூனிட்டி should not be bringing it. அதான் முக்கியமாக ரிலிஜனோட என்ன சொல்லுவாங்க, த ரோல். வேற்றுமை கொடுக்கக்கூடாது. ரிலிஜன் must be the cause of unity. If it's going to cause disunity, then நம்மளுக்கு மதமே தேவையில்லை. actually in that context. Okay. நான் பாஸ்டில் என்ன சொல்லுவாங்க இருக்கிறேன்னா பிகாஸ் ஐ டிட் ரிசர்ச். இஸ்லாமோட
வழிபாடு. I think I'm correct in this word, I think. இஸ்லாமோட வழிபாடு, இஸ்லாமோட கொள்கை, இஸ்லாமோட ரூல்ஸ், லாஸ் அண்ட் இஸ் வெரி ரொம்ப ரொம்ப கிளியர். அது நம்மளுக்கு தெரியணும். தெரியாமல் வந்துட்டு நம்மளுக்கு ஜட்மெண்டலாக இருந்தோமா, தென் யூ ஒன்லி லூசிங். 20 வருஷமாக பாஸ்டில் இருக்கிறேன். ஐ எம் நாட் பீன் சிட்டிங் த சும்மா உக்காந்துட்டு ஜஸ்ட் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் கிட்ட இல்லை. நான் வந்துட்டு தனிப்பட்ட முறை வந்துட்டு ஒரு ரிசர்ச் செஞ்சுட்டு அண்ட் தென் ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் தட் இஸ்லாம் வந்துட்டு அவங்களோட ரிலிஜியஸ் அப்ளிகேஷன், அவன் மதத்தோட கொள்கை வந்துட்டு they must help everyone, முஸ்லீம்ஸ் ஆர் நான் முஸ்லீம்ஸ். முஸ்லீம்ஸ் அவங்களோட நண்பர்கள், நான் முஸ்லீம்ஸ் ஆர் தேர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு மதத்தை ஒரு 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 தனி ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க அப்ளிகேஷன், டு டேக் கேர் ஆஃப் ஆல் த பீப்புள், முஸ்லீம்ஸ் அண்ட் முஸ்லீம் இந்த கம்யூனிட்டி அந்த மாதிரி. ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, இஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நான் முஸ்லீம் who is their friends religiously obligated to take care. அது வந்துட்டு அது குரான் மூலயமா அது இருக்குது. ஏன்னா பாஸ் வந்துட்டு ஒரு புனிதமான ஒரு கட்சி, இஸ் அ டிவைன்லி ஆர்டைன் பார்ட்டி. ஏன்னா அவங்களோட கான்ஸ்டியூஷன் வந்துட்டு இஸ் பேஸ்ட் ஆன் த குரான். வென் வி பேஸ் த கான்ஸ்டியூஷன் குரான், நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மேலையில் வந்து பழித்துங்க டோசப்பால் அங்கே பாவமும் புண்ணியமும் இருக்குது. என்ன நன்மை செஞ்சோமோ அங்கே நம்மளுக்கு புண்ணியம் இருக்குது, நன்மை செல்லாத விதம் நமக்கு அது பாவம். ஸோ இட்ஸ் மேலே தி கால் பழித்துங்க டோஸ்ன்னு பால சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப வெரி வெரி ஸ்ட்ராங்காக அவங்களோட இண்டிவிஜுவல் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு தேம். ஸோ இது வந்துட்டு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஸோ இஃப் யூ ஆர் அ குட் non-Muslim who are their friends, who help them, கண்டிப்பாக it is their mandatory duty to help us. இங்கே பெரும்பாலும் நிறைய பேரோட ஒரு பயம் என்ன அப்படின்னா, இது பயம் தான் சொல்லணும், பாஸ் வந்தாலே நம்மளோட கல்ச்சரை வந்து நம்மளால் சரியான விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலிக்க முடியாது, கோயிலை உடைப்பாங்க, நம்மளுடைய திருவிழாலெலாம் வந்து அவங்க திருவிழா நடக்கும்போது அதில் வந்து அவங்களோட இடையூறாக இருப்பாங்க, இப்படின்னு பொதுவாக வந்து நிறைய கருத்துக்கள் இருக்குது. அப்போ அவங்க வந்து ஒரு இஸ்லாமை பிரதிநிதித்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தில் வந்து எப்படி அவங்களுடைய ஈடுபாடை கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாஸ் கட்சி வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிங் கிளந்தான் திருங்கானு இப்போ கடா ஆமாம், எந்த விச் ஸ்டேட் ஹஸ் ஆக்சுவலி ஸ்டாப் நம்மளோட கல்ச்சர், நம்மளோட என்ன சொல்லுவாங்க கலாச்சாரம், நம்மளோட கோவிலோட வழிபாடு, விச் ஸ்டேட் யூஸ் டு டெல் மீ ஃபேக்ட்ஸில் சொல்லணும் தெரியுமா? we cannot be just listening to people and say pass is culture. Give me a facts. If you can show me the facts, then we'll talk about it. இல்லைன்னா சும்மா வந்துட்டு இவன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஆமாம், நான் வந்துட்டு சிட்டிங் வித் தேம் ஃபார் 20 years. ஐ நோ வாட் தேர் டூயிங். என்ன கிளாந்தானில் என்ன இஷ்யூ இருக்குது? கிளாந்தானில் என்ன இஷ்யூ? கோவிலில் இருக்குது, தைப்பூசம் இருக்குது, நவராத்திரிங்க இருக்குது. திருங்கானூர் ஸ்மால் கம்யூனிட்டி தான், ஒரு 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 2000 ஆளுங்க இருப்பாங்க. பட் வி ஹவ் கோயில் 4 கோயில் இருக்குது கிளாந்தானில். கிமாமான் வட்டாரத்தில் வந்துட்டு 3 கோயில், அப்புறம் கோலத்திருங்கானோ ஒரு கோயில். அங்கே நவராத்திரி நடக்குது, சிவராத்திரி நடக்குது. அங்கே வந்துட்டு என்னது தேர் இது வந்துட்டு ஊர்வலம் இருக்குது. ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம்? எங்கே யூ கம் அண்ட் டெல் மீ தட் யூ ஷோ மீ வந்து காமிக்க என்கிட்ட தட் பாஸ் இஸ் ஆக்சுவலி ஸ்டாப் த டெம்பிள் ஃப்ரம் கோயிங். ஆமாம், then we'll talk about it. சும்மா perception, because history, perception often shaped by history, not by current reality. That is very important for us. So we must come வந்து பாருங்க திருங்கானூரில் வந்து பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குது. சம்போடி இப்போ என்னோட குடும்பத்தோட பிரச்சனை தெரியும்னா என்ன கேட்ட கேளுங்க. டோன்ட் ஆஸ்க் மை நேபர்லா, நேபர் இஃப் தி டோன்ட் லைக் மீ எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் த பெர்செப்ஷன் தான் பாஸ்டில். எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பாருங்கள் 20 வருஷமாக இருக்கிறேன். ஆளுங்க சொல்லுவாங்க இப்போ பெரிய ஆள் ஹாஸ் இருக்காரு எல்லாம். நான் 2007 பாஸ் கட்சி we were nobody. That time state was ruled by BN until 2018. 10 வருஷமாக I was still with PAS. There was no position for me தெரியுமா? ஒரு பொசிஷனும் இல்லை. ஆனால் ஏன்னா என்னோட கொள்கை மை பிலீஃப் இஸ் பாஸ் ஒரு நாள் வந்துட்டு வரும்.
this is the best platform for me. I go on that on that ground. So we go on that. So இப்போ பாருங்க, after 2018, Indians only 0.5% அங்கே ஒரு 2000 ஆளுங்க இருப்பாங்க. அது மட்டும் பிகாஸ் தே ரெஸ்பெக்ட் மீ. 10 வருஷமாக இருக்கிறோம் அவங்க கூட. தே அப்பாயிண்ட் மீ எஸ் ஹாசால புக்கான் இஸ்லாம். ஏன்னா நான் வந்துட்டு ஆலோசனை ஒரு ஆலோசனை என்னது அந்த முதலமைச்சர் கிட்ட will talk about how we can coexist non-Muslims and Muslims, how we can respect each other, how we can learn to be comfortable in an uncomfortable environment. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் we create that. So இப்போ any non-Muslim want to go to any agencies, any issues, they can come through me. இது வந்துட்டு முன்னுள்ள அரசாங்கங்களில் இந்த பதவி ஸ்பெஷலி created by PAS. So you tell me what's the problem? நானே ஒரு ஸ்மால் வட்டாரத்தில் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி அவங்க நம்மளை வந்துட்டு இஃப் தே லுக் டேக் கேர் ஆஃப் அஸ் நாட் ஸோ அவங்களுக்கு அரசியலில் வந்துட்டு அவங்க ஒன்றுமே இல்லை. தேர் இஸ் நோ ப்ளஸ் பாயிண்ட் தே. ஏன்னா we are a very small community. லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. நான் ஸோ why are you doing இது அவங்களோட மதத்தை அப்படி சொல்கிறது. யூ மஸ்ட் டேக் கேர். ஒரு ஆள் இருந்தால் கூட யூ மஸ்ட் டேக் கேர். ஸோ தே புட் சம்படி இட் ஃபார் மீ. அண்ட் பாஸில் வந்துட்டு DHPP வந்துட்டு நான் ஒரு இந்தியா வந்து இந்தியன் தான் பார்க்கணும்னு இல்லை, ஒரு சீனா வந்து சீனா பார்க்கணும். ஒரு பிரதிநிதி எல்லாரோட என்னது உரிமையும் யாருக்கு தேவைப்படுறதோ இமசேபிலிட்டிக்கு அதான் நம்மளோட அந்த கல்ச்சர் தான் நம்ம வந்துட்டு பில் பண்ணுறோம். திஸ் ஃபர்ஸ்ட் பாஸ் இஸ் கன்சர்ன். யா ஸோ கிட்டால வந்துட்டு 8 டெம்பிள் பீங் கெசட்டட். தேர் இஸ் நோ இஷ்யூஸ் அட் ஆல். அங்கேயும் ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸோட பக்கம் ஹாஜர்க்காங்க இந்தியன் அஃபேர்ஸ்க்கு. ஸோ வி ஹவ் எவ்ரி ஒன் தான். இப்போ என்ன தான் பிரச்சனை நம்மளுக்கு இப்போ அதான் நான் கேட்குறேன். இப்போ என்ன தான் இப்போ சொல்கிறேங்க. இது பாஸ் வந்துட்டு இந்த கட்சி அந்த கட்சி இஸ்லாமிக் கட்சி. எஸ் இட்ஸ் இஸ்லாமிக். அவங்க இஸ்லாமிக் வந்துட்டு பிரதிநிதி தேவல் எம்பவர் தியர் ரிலிஜன். எஸ் பட் தே வில் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் பார்ட். அது வந்து அவர் ரிலீஜியஸ் ஆப்ளிகேஷன் சார். இட்ஸ் நாட் சம்திங் அது கேரண்டீட் இன் தியர் ரிலிஜன். இஸ்லாம் சார்ந்த கட்சியாக இருந்தாலும் தமிழர்களுக்கும் இல்லை இஸ்லாம் சாராத எந்த ஒரு மதமாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு தரப்பாக இருந்தாலும் அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. ஆமாம். நீங்கள் ஒரு ஹிந்து அப்படின்றதே 20 வருஷமாக நான் ஒரு ஹிந்துவாக இருந்தேன். ஆக்சுவலி எப்போ நான் வந்துட்டு பாஸில் சேர்ந்தோன்னா நானும் ஒரு நல்ல ஹிந்துவாக மாறினேன். பிகாஸ் அப்போ தான் நானும் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் திருக்குறள், பகவத்கீதா, திருமந்திரம், ஆதிச்சூடி அதெல்லாம் அது ஒன்றும் இல்லை. பிகாஸ் அவங்க கூட உட்காந்து அவங்க இப்படி அவங்களோட மதத்தை வந்துட்டு இன்னும் ப்ரொபகேட்டிங் த ரிலிஜன் அந்த ஒரு ஆர்வம் எனக்கு வந்துச்சு சார். ஸோ ஐ சே வி ஆல்சோ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதான் இன்னும் ஆளுங்க சொல்லுவாங்க நீ வந்துட்டு பாஸில் உட்காந்தா முஸ்லீம் ஆயிரும். 20 வருஷம் தான் இருக்கேன். நல்ல ஹிந்து தான் இருக்கேன் நான். ஐ எம் ஸ்டில் எ ஹிந்து, குட் ஹிந்து. இங்கே சில தலைவர்கள் வந்து மதம் மாற்றுறதே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது உண்டு. அதை தாண்டி வந்து என்ன அப்படின்னா இதுக்கான நிலைப்பாடை வந்து பாஸ் வந்து கடைசி வரைக்கும் இதை எடுத்துகிட்டு போகுமா அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. பிகாஸ் அது நான் சொல்கிறேன், அது அவங்களோட மதத்தில் ஒரு குறிக்கோள் அது வந்துட்டு அவங்க மீதினா தென் அவங்களுக்கு ஆன்சர் பண்ண கோல். அதான் நம்மளோட த டிஃப்ரென்ஸ் பாஸ் அண்ட் அதை நம்மள வி அக்கௌண்டபிள் டு காட் தெரியுமா. அவங்க லீடர்ஸ் ஆர் அக்கௌண்டபிள் டு காட். அவங்க வந்துட்டு வெரி கிளியர் வந்த. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு அவங்க வந்துட்டு வி ஆர் ஹேவிங் தம் வித் அஸ். இவங்க கூட நான் பேசினா எனக்கும் அவங்க மதம் தெரியணும். ஓகே. ஸோ ஐ வில் ஃபினிஷ் மை ஸ்டடீஸ் இன் இஸ்லாமிக் அண்டர்ஸ்டாண்டிங். பாஸோட ஒரு காலேஜ் இருக்குது. வி ஸ்டடிட் அண்ட் வி காட் தட் அக்ரிடிட்டேஷன் ஃபார் இஸ்லாமிக் ஸ்டடீஸ்னு. அதில் தான் அந்த இதில் வச்சுன்னா ஐ கேன் டாக் டு தெம். நான் உறுதியோட சொல்கிறேன்னா நான் படிச்சிருக்கேன், நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஐ நோ வாட் இஸ் த ரிலிஜன் அப்போ. இஃப் தே சே திஸ் ராங் எனக்கு வந்துட்டு அந்த இது வந்துட்டு டு டெல் யூர் ராங், திஸ் இஸ் வாட் த ரிலிஜன் டீச். ஓகே. அந்த இதில் வந்துட்டு எனக்கு என்ன ரொம்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட்னா அந்த நீதி சொல்கிறாங்க தெரியுமா. அந்த குரானில் சூரா அல் மைடா ஆயத் 11 அதில் வெரி கிளியர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் இஃப் யூ ஹேட் மீ யூ மஸ்ட் பி ஃபேர் டு மீ. நீ என்னை வருத்தாலும் ஆனால் நீதி கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கொடுக்கணும். அது வந்துட்டு அவங்களோட என்ன சொல்லுவாங்க ஒரு மேண்டட்டரி கொள்கை. ஸோ தே கேனாட் சேஞ்ச் தேட். ஏன்னா இது குரானில் இருக்குது.
அது கேரண்டி நம்மளுக்கு தருமா? ஈவன் இஃப் யூ ஹேட் மீ யூ மஸ்ட் பி ஃபேர் டு மீ. இப்போ அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு வேளை பாஸை வந்து எங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க வந்து நம்மளுக்கு நல்லது தான் செஞ்சானா அவங்களுக்கு அதுதான் கொள்கை. அதான் இஸ்லாம்னா அப்படி தான் இருக்கணும். வெரி கிளியர். If a leader is not following now, is not the issue of Islam, is the issue of the leader. லீடரோட ப்ராப்ளம். அவர் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த லீடர்ஸ் இஸ் ப்ராப்ளம் இஸ் த இஷ்யூ. ஸோ என்னை பொறுத்தவரை இது நம்மளோட கேரண்டி. இப்போ அதை சார்ந்து ஒரு சின்ன கேள்வி மட்டும் இதை கேட்டுட்டு இந்த ஒரு கேள்வியை நான் முடிச்சிடறேன் டாக்டர். என்ன அப்படின்னா, இப்போ பாஸ் அப்படின்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலோ இல்லை அவங்க சார்ந்து அவங்களுடைய ஆட்சியில் வந்து ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த இஸ்லாமிக்கோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து நம்மளோட நான் இஸ்லாமிக், அதாவது அந்த மதத்தை சாராதவங்க மேலே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு போய் திணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கே இருக்குல்ல. போதனை, இஸ்லாமின் போதனை வந்து அவங்களோட கட்டுப்பாடு அது. தட் இஸ் that's a law they must propagate. Whether to accept or not is our right. அவங்கள வந்துட்டு நீங்கள் போதனை செய்யக்கூடாது, இட்ஸ் வெரி ராங் டு சே தட். ஏன்னா அது அவங்களோட ரூல் ஆஃப் த ரிலிஜன். தி மஸ்ட் டக்வா, அவங்களோட கடமை, அவங்களோட கடமை. கரெக்ட். ஸோ நம்ம வந்துட்டு லிசன்ல, இஃப் யோர் ரிலிஜன் இஸ் வீக் தென் இட்ஸ் யோர் இஷ்யூ, நாட் த முஸ்லீம் இஷ்யூ. ரிலிஜன் வீக்குன்னு சொல்கிறத தாண்டி அந்த பர்சனல் I'm sorry, I rephrase. It's not the religion. If you are weak in your religion here, okay, then that's not our problem. நானும் வந்துட்டு இருக்கிறது உஸ்தாஸ் இருக்கிற முல்லாஸ்லாம் இருக்கிறேன் சார் தெலுங்கானாவில். பிரசிடென்ட் அங்கே தான் இருக்கிறாரு. ஆல் தட் உஸ்தாஸ், ஆல் த இமாம்ஸ் are there. We still can sit and talk. ஏன்னா நம்ம உறுதியாக we know what we are talking about. ஆனால் த கான்செப்ட் வந்துட்டு சில ஆளுங்க சொல்லுவாங்க கலேஷ், தட் ஒரு ஹிந்துவாக பிறந்தால் நான் ஒரு ஹிந்துவாக தான் வந்துட்டு சாவணும்னு சொல்லுவாங்க. ஐ பி born a Hindu and die Hindu. என்ன அதை வந்து ரீஃப்ரேஸ் பண்ண முடியும் எனக்கு? ஐ rather yes I am born a Hindu but I want to die a better Hindu. சூப்பர் சார். என்னதான் I don't want to talk about born a Hindu, die Hindu. I am born a Hindu but I want to die a better Hindu. That is very important. அந்த மாதிரி ஒரு விஷன் ஆர் திங்ஸ் தான் நம்ம இருக்கோம் அந்த மைண்ட் செட்டில். நோபடி சே யூ ஷுட் பிகம் அ முஸ்லீம். அது வந்துட்டு எல்லாம் வந்துட்டு சார் எல்லாம் கடவுள் செய்யலை. ரிலிஜன் வந்துட்டு ஒரு ப்ரோக்ரெசிவ் ரெவல்யூஷன் தெரியுமா? எவ்ரி இயர் ப்ரோக்ரெஸஸ். நம்ம ஸ்கூலில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2, ஸ்டாண்டர்ட் 3, எவ்ரி இயர் வி ப்ரோக்ரெஸ். ஸோ ரிலிஜன் இஸ் ஆல்சோ ஸ்கூல். இந்த அந்த மாதிரி ஒரு பொலிக்கடம் தான். வி ஆல் த சிலபஸ் டு டீச். ஸோ யூ டு பிகம் அ முஸ்லீம், நாட் டு முஸ்லீம், இஸ் ஆல் அப் டு யூ. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம சொல்கிறோம் we are intermediaries, we got but actually in the religion of Sanatana Dharma அப்படி சொல்லுது சார். Sanatana Dharma is sitting and praying to God only. Very very clear. அங்கே போய் meditate is very clear. So it's every individual. இப்போ நம்மளை வந்துட்டு ஒரு பயணத்தில் போகிறோம்னு சொல்லுங்கள். இங்கேருந்து கோலலும் போகிறதுக்கு கிடாக்கு போகிறோம்னு சொல்கிறோம். சம் ஃபெல்லர்ஸ் பைஸ்கிளில் வந்துட்டு ரிலாக்ஸாக ஒரு கார்னர்ஸ் அப்படி ஒரு சாயா அடிச்சுட்டு நான் அப்படியே போயிட்டு ஒரு நெசல மாதம் சாப்பிட்டுட்டு ரீச் டு டெஸ்டினேஷன். சம் ஃபெல்லர்ஸ் டேக் ஃப்ளைட் அண்ட் கோ ஸ்ட்ரெயிட். அவ்வளோதான். ஏன்னா வந்து யூ ஸ்டில் கோ தேர் அட் யுவர் ஓன் கன்வீனியன்ஸ். Destination is one. So அது அவ்வளோதான். That is how we are going through the processes. So nothing to go wrong in anything. We cannot blame a religion. Religion வந்துட்டு perfect சார். The followers could be blamed. நம்ம மதத்தில் எவ்வளோ ஆளுங்க ஒழுங்காக அந்த வழிபாடே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கிறிஸ்டியனும் இருக்குது, புத்திஸ்ட்லையும் இருக்குது, இஸ்லாம் இருக்குது. ஸோ வி டோன்ட் ஒரு தனிப்பட்ட இஸ்லாம் தான் அப்படி இருக்குன்னு சொல்ல ஐ திங்க் தட் இஸ் நாட் ரைட். என்னை பொறுத்தவரை வி ஆல் ஹவ் காட் ப்ராப்ளம்ஸ். அதெல்லாம் கவர்னன்ஸ் இஷ்யூ. இஸ்லாம் இப்படி இப்போ வந்து வெரி கிளியர். இஃப் யூ ஹேட் மீ walaupun you benci saya, you kena adil dengan saya. The Quran word milir very nice. Jangan sekali-sekali kebencian kamu terhadap sesuatu kamu itu mendorong kamu melakukan ketidakadilan. Very clear. Do not allow your hatred for another race deny him justice. Guaranteed in the Quran, sir. இதான் நம்மளை பார்க்குற ஒழிய we don't go listen what the other fellows are talking about. Okay. That's basically. So this is the things that we have to understand. ஆனால் பாஸை தெரிஞ்சுக்கணும்னா you have to be with us lah. நம்ம கேளுங்க, நான் என்ன பேசுகிறது. ரொம்ப ஆளுங்க கேட்க மாட்டாங்க சார். அதான் பிரச்சனை. வந்து வாங்க ஓயோ பாஸ் வேணாம், இது இஸ்லாமிய, ஐ டோன்ட் லிசன். தென் when you going to learn?
விளங்குதான் என்ன சொல்கிறேன்னு? புரியுது டாக்டர். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். பட் வென் வி ஸ்டார்ட் சீயிங் திங்ஸ் அண்ட் தென் யூ அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ், அது வேறு. அது எப்போ நம்மளுக்கு வந்துட்டு அந்த யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒரு கொள்கையை, தென் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன்ல. அது அவ்வளோதான் as far as I'm concerned. My question to all of them, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை பாஸில்? அப்போ வாட் இஸ் யூர் ப்ராப்ளம்? உங்களுக்கு நான் என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு பாஸ் கொடுத்தேன்? யூ டெல் மீ ஒன். யூ ஆர் பர்சனலி இஃபெக்டட். நீங்கள் சொல்லுங்கள். அவன் வந்துட்டு never let you go to school. இப்போது ரொம்ப இஷ்யூ வந்துட்டு இந்த ஆல்கஹாலும் இந்த சூதாட்டம் வந்துட்டு பேசுகிறாங்க. ஆமாம். ஓயோ, அவங்க பாஸ் வந்தால் அந்த ஆல்கஹால்லாம் சாத்திடுவாங்க, அந்த சூதாட்டம்லாம் சாத்திடுவாங்க. இது என்ன இஷ்யூ? என்னோட இஷ்யூ வந்துட்டு கைலாஷ், alcohol banning and gambling banning is not an Islamic issue. It is our religion issue as well. ஆமாம். நம்ம மதம் என்ன சொல்லுது? அதே தான் சொல்லுது. திருக்குறள் வெரி கிளியர். ஆல் drunkards are equivalent to a dead corpse. I mean living corpse. திருக்குறள் says it. So what is your problem? என்ன பொறுத்தவரை சார், பாஸ் கட்சி நம்மளோட கொள்கையை வந்துட்டு கட்டுப்படுது தெரியுமா? Actually they are executing our law. So why are you saying alcohol and gambling is an Islamic issue? That's very wrong. நம்ம வந்துட்டு பாஸ் வந்துட்டு சார் அவங்களோட மதத்துக்கு அவங்க வந்துட்டு போதனை செஞ்சுட்டு they are empowering. நம்மளுக்கு வந்துட்டு we beautify our moral. நம்மளோட மொராலிட்டியை we beautify. அதான் நம்ம ரோல். What else? What's wrong in that? இப்போ பாஸ் கட்சி வந்துட்டு நீ தெலுங்கானா இருக்கிற டாக்டர் பாலா, யூ கேனாட் கோ டு ஸ்கூல், யூ கேனாட் என்ன நீங்கள் வந்துட்டு வியாபாரம்லாம் செய்ய முடியாது, பிள்ளைங்களாம் ஸ்கூல் போக முடியாது. தென் ஐ எக்ரீலா, அது ஒரு எக்ஸ்ட்ரீமிசம்னு. எம்பவரிங் ஒன் ரிலிஜன் இஸ் நாட் எக்ஸ்ட்ரீமிசம். என்ன வச்சுட்டு எக்ஸ்ட்ரீமிசம் சொல்கிறேங்க? எல்லாமே சொல்கிறேங்க எக்ஸ்ட்ரீமிசம். என்ன வச்சு சொல்கிறேங்க? காமன்சி திருங்கானு காமன்சிங்கிறதா என்ன எக்ஸ்ட்ரீமிசம் இருக்குது? எந்த ஸ்டேட் வந்துட்டு கோயிலை ரொம்ப உடைக்கிறாங்க? சிலங்கோ பாஸ் கட்சியா? இந்த இஷ்யூ ஆஃப் குயில் ஹாராம் வந்ததே சிலவங்க தான் சார். நம்மளுக்கு அதான் என்ன பிரச்சனை வந்தாலும் அது பாஸ் தான், வேறு ஒன்றுமே பார்க்க மாட்டுறாங்க. அந்த பாஸ் வந்துட்டு ஒரு கிளாந்தான் திருங்கானு ரொம்ப ஒரு என்ன வெரி புவர் ஸ்டேட். why they look at Sabah and Sarawak? So we have to be fair in our judgment. When we want to comment, fair இருக்கணும். If you're not sure, you come and talk personally. There are a lot of keyboard warriors இருக்காங்க. All the questions they'll ask, மூஞ்சி குடி இருக்காது, and they put something else. What kind of, don't be cowards lah. Come face to face, let's talk man to man. I got no issue with that. Don't know who is the person, what account, ஒன்றுமே தெரியாது, சும்மா அடிக்கிறது. bloody full lah, is a joker lah, this is the same fella. For us it's nothing new lah. நம்மளுக்கு அது nothing new. 20 வருஷமாக இருக்குன்னா எவ்வளோ அடிபட்டு இருப்பேன் நான்.